ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் 16, 2024. சற்று சிந்தித்து பார்ப்போம். சுயம் பகவான் படிப்பிக்க வந்திருக்கிறார். எதற்காக படிப்பிக்கிறார்? அரசாட்சியை வழங்குவதற்காக. இவ்வுலகில் அரசாட்சியை கொடுக்கக்கூடிய படிப்பு என்று 4 யுகங்களிலும் எதுவும் யாருக்கும் கிடைத்ததில்லை. நிர்வாக பொறுப்பை சரியாக கவனித்துக் கொள்வது கற்றுக் கொடுக்கும் படிப்பு, சட்ட விதிமுறைகளை தெரிந்து கொள்வதற்கான படிப்பு ஆகியவை உலகில் இருக்கின்றன. ஆனால் முழு உலகிலும் அரசாட்சி செய்வது, அப்படிப்பட்ட பதவியை கொடுக்கும் படிப்பு இதுவரையிலும் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. இந்த படிப்பில் யோக பலமும் உள்ளடங்கியிருக்கிறது. உயர்ந்த தூய்மையின் சக்தியும் அடங்கியிருக்கிறது. அப்படிப்பட்டதொரு படிப்பை பாபா நமக்கு கற்பிக்கிறார். அதன் மூலம் நமக்குள் முழுமையான யோக சக்தி வந்து விடுகிறது. மேலும் நாம் தூய்மை தன்மையின் பலத்தினை தாரணை செய்து விடுகிறோம். இந்த 2 பலங்களின் மூலமாக தான் ஒருவர் உலக அரசாட்சியை அடைய முடியும். இப்போதோ இவ்வுலகம் பலவிதமான ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜ்யம் மற்ற ராஜ்யத்தின் மீது படையெடுக்கிறது. ஆனால் மகான் ஆத்மாக்களுடைய ராஜ்யம் எவ்வாறு இருக்கும் என்றால், அதன் மீது படையெடுப்பதற்கான எண்ணம் கூட பிறருக்கு தோன்றாது. ஏனென்றால் அவர்கள் சங்கம யுகத்தில் யோக பலத்தை நிறைத்துக் கொள்கிறார்கள். எனவே நாம் கவனம் செலுத்துவோம். அப்படிப்பட்ட படிப்பின் மீது நமக்கு முழு கவனம் இருக்கிறதா, அல்லது நமது காரியங்களிலேயே நாம் பிஸியாக இருக்கிறோமா? படிப்பதற்காக நமக்கு நேரமே இல்லையா? பாபா மீது நமக்கு மிகுந்த அன்பு இருக்கிறது என்று நாம் கூறுகிறோம். ஆனால் கூடவே படிப்பதற்கு எனக்கு நேரமே இல்லை என்று கூறுகிறோம். நானோ தாமதமாக எழுந்திருக்கிறேன், தாமதமாக உறங்குகிறேன், வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்து விட்டார்கள், இன்றோ நீண்ட நேரம் உழைக்க வேண்டியிருந்தது என்றெல்லாம் சாக்கு போக்கு கூறுகிறோம். பாபா கூறுகிறார், உங்களுக்கு என் மீது அன்பு இருக்கிறதென்றால் அதன் வெளிப்படையான சொரூபம் நான் கற்பிக்கும் படிப்பின் மீதும் அன்பு. இறைவன் வந்து கற்பிக்கும் படிப்பை வாழ்க்கையில் நாம் தாரணை செய்ய வேண்டும். இதுவே பாபா மீது நாம் வைத்திருக்கக்கூடிய உண்மையான அன்பின் அடையாளமாகும். சுயத்தை சோதனை செய்வோம். இந்த படிப்பிற்கு எத்தனை முக்கியத்துவம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு முக்கியத்துவத்தோடு இதனை நாம் படிக்கிறோமா? ஒருவர் MBBS படித்து விடுகிறார், அல்லது MTech படித்திருக்கிறார், இன்னும் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்காக முயற்சியும் செய்கிறார். இதனால் என் வருமானம் அதிகரிக்கும் என்று நினைக்கிறார். மிகுந்த புகழ் கிடைக்கும், நமது தொழிலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று நினைக்கிறார். அதற்காக திட்டமிட்டு செயல்படுகிறார். அதுபோன்று நமக்கும் இந்த கல்வியின் மீது கவனம் இருக்கிறதா? மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்ப்போம். சுயம் பகவான் படிப்பிக்க வந்திருக்கிறார். இந்த படைப்பின் அனைத்து ரகசியங்களையும் திறந்து வைத்திருக்கிறார். அந்த படிப்பிற்கு நான் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? நமது மனம் மற்றும் புத்தி தெளிவானதாக ஆக்குவோம், சுத்தப்படுத்துவோம். வீணான விஷயங்களிலிருந்து விலகி இருப்போம். அனுதினமும் நாம் கேட்கக்கூடிய முரளியிலிருந்து குறைந்ததிலும் குறைந்தது 2 விஷயங்களாயாவது சுயத்திற்கென்று நோட் செய்து வைத்துக் கொள்வோம். முழு நாளிலும் எந்த அளவிற்கு அவற்றை நினைவு செய்வோமோ நல்ல மனன சக்தி கிடைக்கும். வீணான விஷயங்களிலிருந்து மனம் விலகி இருக்கும். அந்த பாயிண்ட்டுகளை எங்கேயாவது எழுதி வைத்துக் கொள்வோம். வரதானம், ஸ்லோகன் ஆகியவற்றை எழுதி வைத்துக் கொள்வோம். மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்போம். சிந்தனை செய்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் பாபா கூறக்கூடிய விஷயங்கள் மிக ஆழமானவையாகும். ஆனால் அவை பொதுவாக மறந்து விடுகின்றன. எனவே இன்று நாம் மனன சக்தியை அதிகரிப்போம். இன்று முழு நாளும் இந்த ஆன்மீக பெருமிதத்தில் நிலைத்து விடுவோம். சுயம் பகவான் எனக்கு படிப்பிக்க வந்திருக்கிறார். அரசாட்சியை கொடுக்கும் படிப்பை படிப்பிக்கிறார். மற்றும் ஓர் அழகான காட்சியை உருவாக்குவோம். பாப்தாதா என் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறார். என் தலையில் கிரீடம் வைக்கின்றார். எடுத்துக்கொள் குழந்தாய், உனக்காக நான் சொர்க்கத்தையே படைத்திருக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும். கூடவே சர்வ சக்திவானுடைய அனைத்து சக்திகளையும் கிரகித்துக் கொள்வோம். ஓம் சாந்தி.